என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளைச் செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னைத் தேடி வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உன்னுடைய வாழ்க்கைத் துணையைப் பற்றி நீயே அறியாத ஒரு சில விஷயங்களை உன்னிடத்தில் நான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கின்றது, எங்களை சேர்த்து வையுங்கள் அம்மா, எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை, அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை, அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது புலம்புகின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நான் இப்பொழுது உன்னுடைய அம்மாவாக இருந்து உனக்கு சில உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கின்றாய் அல்லவா? அதனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கின்றது. என் பிள்ளையே, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியே தான் புகுந்த வீடோ தான் சரியாக இருந்துவிட்டால் போதும், அவர்களுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும். என் பிள்ளையே, யாரொருவருக்கு வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்காக கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள். இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 1000 சொந்தங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் உன்னுடைய கணவனோ உன்னுடைய மனைவியோ தான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் நீ என்றுமே அனாதையாகத்தான் இருக்கப் போகின்றாய். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் துணையானவர் உன்னிடம் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும், அவர் உன்னிடம் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளேயே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. இதுவெல்லாம் இந்த அம்மாக்கு நன்றாக தெரியும். உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துத்தான் சென்றீர்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இருந்திருக்கின்றது. ஆனாலும் சில கோபதாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகின்றீர்கள். என் பிள்ளையே, இன்று உங்கள் இருவருக்குமான பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும், என் குழந்தையே, உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களே அமர்ந்து உங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும், எவ்வளவுதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னை ஒரு பொழுதும் குறை வைக்கவில்லை. பலமுறை இதுபோல நடந்த பிறகும் சில சமயங்களில் எல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது. நீயோ அவரை உன் உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனாலும் என் பிள்ளையே, ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவது இல்லை. அம்மா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதுமே மறந்துவிடக்கூடாது. அது என்ன தெரியுமா? உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் நீ வேதனைப்படுத்தி உதாசீனப்படுத்தி பேசிவிடக்கூடாது. உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கின்றேன் என்று எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது. அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரித்து உன்னோடு வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லவா? அப்படி ஒரு பெண்ணுக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வழிநடத்த வேண்டும். தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதனை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமே தவிர, அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிந்து வேண்டுமென்று
கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல. என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நாம் சம்பாதிக்கின்றோம், நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகின்றேன், நான் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் கூட நீ சொல்லலாம். நீ ஆண் என்பதால் சம்பாதித்து காப்பாற்றுவது தானே உன் கடமையாக இருக்கின்றது. அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகின்றது. சில சமயங்களில் நீ உன்னுடைய துணையிடமிருந்து அதட்டலாக பேசினால் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலேயே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள். இப்பொழுது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகின்றார்கள். என் பிள்ளையே, கணவருடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்து வந்துவிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. சில விஷயங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நீ அழைக்கின்றாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அம்மா சொல்வது சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது. என் பிள்ளையே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவருக்கும் கடைபிடிப்பதாலே முத்தமிடுவதாலோ இல்லை, அதற்கு மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளை அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில்தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. நின் குழந்தை ஒவ்வொருவரும் அவர்களினுடைய குழந்தைகளின் இதயம் எல்லாம் சொல்லிக் கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லாரும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக்கூடாது அல்லவா? உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும். அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையரை போல பார்த்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை எல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா? அவனுடைய மனைவிதான். எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை. ஒருவருக்கொருவர் அதன் அன்பு வைத்துவிட்டு தான் அதீத அன்பு வைத்துவிட்டு தான் அங்கே வெளிப்படுத்த தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும். அதற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.